ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி F16 5G Flipkart லான்ச் பண்ணிட்டாங்க. 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 12,500 ரூபீஸ்க்கும், ஹையர் வேரியன்ட் 15,500 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இந்த மொபைல் வாங்கணுமா வேண்டாமா, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல எப்படி இருக்கும், அது மட்டும் கிடையாது. இந்த மொபைல சூப்பர் AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. MediaTek Dimensity 630 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இருக்கு. நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 6 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த மொபைல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்படி உள்ள சூழல இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல இந்த மொபைலுக்கு ஆல்டர்னேட் வேற ஏதாவது மொபைல் இருக்கா, இந்த வட்டம் சாம்சங் இந்த மொபைலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு இது மாதிரி நிறைய கேள்விகளுக்குள்ள விடை கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சாம்சங் கேலக்ஸி F16 5G மொபைல். இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 4 120GB வேரியன்ட் 12,500 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் மிடில் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 14,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 15,500 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த வட்டம் பேக் சைட்ல நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2 கேமராவை ஒரு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்திலே ஒரு செப்பரேட்டரா இன்னொரு கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல ஃபிளாஷும் பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி பிரைஸ் கட்காக வாட்டர் டாப் நாட்ச் வித் ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேயோட எட்ஜஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. எனவே இருந்தாலும் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 191 கிராமும் அண்ட் திக்னஸ் 7.9 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி டிசைன் ஃபேக்டர் அருமையா பேக் சைட்ல ஒரு புது கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் அட்டகாசமா அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் 800 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வாட்டர் டாப் நாட்சோட பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்கா கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. டீப் பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், OTT ஆப்ல வீடியோ பாக்குறாகட்டும், இந்த மூணுமே அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல இந்த செக்மெண்ட்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 90Hz வருது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். டிஸ்பிளே அருமையா சூப்பராகவே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல். இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு அது சாம்சங் சைட்ல இருந்து வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 191 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, 6 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட் அண்ட் 6 இயருக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறாங்க. அதை தவிர்த்து இந்த ஸ்கின் பார்க்கும்போது 1 UI 7 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். இங்க லெவல் 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. LPDDR4 XRAM, UFS 2.2 சப்போர்ட். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் லவுட்னஸ் நல்லா இருக்கு. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3 அண்ட் NFC சப்போர்ட். இல்ல 3.4 ஆடியோ ஜாக் கிடையாது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி Type-C to Type-C கேபிள் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP ஒரு சாம்சங் சென்சார். அடுத்து ஒரு 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. ஓவரால் தட் இல்ல 4K எடுக்க முடியாது. பட் ஆனா இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 அண்ட் 60 frames EAI சப்போர்ட் இருக்கு. பட் ஆனா கேமராக்கு OIS கிடையாது. இதுல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட், இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் நல்லா எடுக்குது. டீடைலிங் நல்லா இருக்கு டே லைட்டை பொறுத்தளவு. அண்ட் செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வந்திருக்கு. அது போக வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபுட்டேஜோட ரெஸ்பான்சிபிள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க சாம்சங் சைட்ல இருந்து. ஓவரால் கேமரா ஒரு நல்ல ஒரு சென்சார் அரேஞ்ச்மெண்டோட வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 630 சிப்செட் ஒரு 600 ஆர்கிடெக்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2.4 GHz கிளாக் யூஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அது போக இந்த போன் பாத்தீங்கன்னா 1 UI சப்போர்ட், அதோட ஆப்டிமைஸோட இந்த சிப்செட்டும் சேரும் போது இந்த சாம்சங் இந்த இடத்துல நல்லாவே ஒரு டியூன் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா ஹையர் வேரியன்ட் 8 120GB எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற
டிரான்ஸ்பரன்சில இருந்து ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே செம்ம ரெஸ்பான்சிபிளா, நல்ல குயிக் ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னே சொல்லலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மீடியம் வச்சு கிராபிக்ஸ் விளையாண்டாலும் எல்லா கேம்ஸும் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. அது மாதிரி நல்ல ஒரு ஆப்டிமைஸ் சிப்செட் இந்த போன்ல வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்து. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F16 5G பிளிப்கார்ட்ல தாங்க அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட். என்னோட ரெக்கமெண்ட் பார்க்கும்போது 8 120GB வேரியன்ட் எடுங்க, 15,500 ரூபாய். அந்த வேரியன்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த 6 வருஷத்துக்கு OS அப்கிரேட் சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படி உள்ள சூழ்நிலை ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயுமே ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் அளவுக்கு இந்த மொபைல் இருக்கும். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது போக அந்த வேரியன்ட் ஹையர் வேரியன்ட் எடுக்கும் போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இந்த மல்டி டாஸ்கிங் பண்றவங்களாகட்டும், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் இது மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த போனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட யூசேஜுக்கும் அது போதுமான ஒரு விஷயமா இருக்கும்னு இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். இந்த மொபைல நெகட்டிவ்னு பார்க்கும்போது வாட்டர் டாப் நாச்சுங்க. அது மட்டும் கிடையாது, இது பிகாஸ் ஆஃப் இந்த மொபைலோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது வாட்டர் டாப் நாச் அது வந்து பிரைஸ் கட்கா எடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலோட இன்னொரு நெகட்டிவ்னு பார்க்கும்போது சாம்சங் கண்டிப்பா அதை வந்து சேஞ்ச் அவுட் பண்ணணும். ஏன்னா பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாம சாஃப்ட் கேஸ் இல்லாம வர்றது கொஞ்சம் கூட ஒரு நெகட்டிவ் பாயிண்டா நிறைய என்னதே நல்லா இருந்தாலும் அது ஒரு குறையாவே இருக்கு. கொஞ்சம் அதை மாத்தினாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்கும். அதுல இந்த ஒரு மாற்ற மொபைல் அதை தவிர்த்து இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்கலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தாராளமா எடுக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஹையர் வேரியன்ட் சூஸ் பண்ணும் பட்சத்தில் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் இந்த சிப்செட் மூலமா நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சா விளையாண்டுக்கிற முடியும். எல்லா டைப் ஆஃப் கேம்ஸும் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இதோட ஆப்டிமைஸ் ஆகட்டும், இதோட ஃப்ளூயண்டா அண்ட் எல்லா விதத்திலயுமே நல்ல கன்வென்ட்டா இருக்க மாதிரி இங்க சாம்சங் இந்த போனை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு சூழ்நிலை கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஆல் டைப் ஆஃப் யூசரா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த மொபைல் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போன் நல்லாவே ரெடி பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F16 5G இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.